ஆனா இப்போ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிருக்காங்க, நிறைய ஜென்சி லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே நிறைய பேர் அதை பார்த்துருக்கதான் கேட்குறேன். நட்பு உங்களோட கதையிலே வந்து நிறைய நட்புகள் வந்து உங்களை உயர்த்தியதும் இருக்குது, சில நட்புகள் வந்து உங்களை கஷ்டப்படுத்தினதும் இருந்திருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க சொல்ற அண்ணன் தம்பி எல்லாருக்குமே வந்து அது இருந்திருக்கும். ஸோ நட்பை பத்தி நீங்க ஒன்று இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, ட்விட்டர்லேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா எப்படி சொல்லுவீங்க? இல்லை, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆகப்பெரிய சொந்தம்னு இருக்குது, சொத்துன்னு இருக்குதுன்னா நல்ல நட்பு தான். அன்பான நண்பனை ஆபத்தில் அறிங்கிறான்ல, நீங்கள் உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதில் வந்து எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன்டீடுங்கிறான்ல, அன்பான நண்பனை நீ ஆபத்தில் அறிங்கிறான். இப்போ நீங்கள் வந்து நட்பு வந்து எந்த பிரதிபலனும் இல்லாத ஒரு உறவு. இந்த சரியான நண்பனை எப்படி? அதான் அன்பான நண்பனை ஆபத்தில் அறிதான். ஏன்னா உனக்கு ஆபத்தான நேரத்தில் உன் அருகில் வந்து நிற்கிறான், அதுவா வரும், உனக்கு துணையாக இருக்கிறானோ அவன் தான் உண்மையான நட்பாக இருக்க முடியும். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். எங்கள் அப்பா மணிவண்ணனுக்கு வந்து கடன் ஆயிடுச்சு. புதுசாக ஒரு கல்யாணம், 2-3 படங்கள் எடுத்து கொஞ்சம் சரியாக வணிக ரீதியாக போகல, கடன் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் சத்யராஜ் வந்து தேதி தரணும். நாங்கள் வந்து அமைதிப்படை வேற ஒருத்தருக்கு தான் வந்து நாங்கள் தயாரிக்க போகிறோம். அவருக்கு காசில் தான் கதைவாதம்லாம் நடத்தணும். கதைவாதம் நடத்த சும்மா விளையாடுவோம், கதை அங்கே தான் போய் எழுதுவோம், அது வேறு. அப்போ தெரிஞ்சு அண்ணன் தேதி கொடுக்குறாரு, எங்கள் அப்பாவே தயாரிக்கிறாரு, நீங்களே தயாரிங்க நான் நடிக்கிறேன். இப்போ எங்கள் அண்ணன் சத்யராஜுக்கு நண்பர்கள், எங்கள் அப்பாவுக்கு நண்பர்களில் சில பேர் வந்து மணி இப்போ கடனில் இருக்குது, அப்போ நடித்து ராஜின்னு தான் கூப்பிடுவாங்க இவங்கெல்லாம். ராஜு எதுக்கு ராஜே அப்படின்னோடனே கடனில் இருக்கிறாரு, கஷ்டத்தில் இருக்கிறாருன்னு போது என் நண்பனுக்கு உதவணும்ல, அப்போ தான் நான் நண்பன் எப்படி சொல்கிறாரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் நட்பு. அந்த அது பொருட்படுத்தாமல் நடிச்சு கொடுத்தாரு, காசு வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு. அப்புறம் பணம், ஆமாம் நடிச்சு கொடுத்தாரு. ஒரு 5 லட்சம் மட்டும் கையில் வச்சுக்கிறேங்க, தலைவர் வச்சுக்கிறேங்க, யாராவது உதவின்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல முடியாது, மற்றபடி படம் வெளியான உறவு பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்படி ஒரு ஆள். அப்போ அதை நட்பு எங்கே வரும் பாருங்க. கடன் ஆயிடுச்சு, நம்ம நண்பனுக்கு நம்ம இந்த நேரத்தில் தேதி கொடுத்து உதவணும், அதான நட்பு. அப்போ அது அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதான் நட்பு. ஆனால் இப்போ வந்து எலெக்ஷன்ல வந்து நிறைய பேர் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்கங்கிற ஒரு கருத்து வந்து பரவலாக பேசப்படுது. நாம் தமிழர் வந்து அந்த மாதிரி பண்றது இல்லைங்கிற ஒரு கருத்தும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எதிராக வந்து மக்கள் வந்து பணம் கொடுத்தாலும் அதை மீறி வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, போட்டிருக்காங்க தானே. இப்போ நீங்கள் பணம்ங்கிறது அண்ணன் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். தம்பி, கஷ்டப்படுற என் மக்களுக்கு கடைசி புகலிடம் வந்து கடவுள் தான். கடவுளே ஏதாவது பண்ணி விடணும். இந்த அயோக்கிய அரசியல் தலைவர்களுக்கு கடைசி புகலிடம் காசு தான். காசை கொடுத்து வாங்கிடலாம். சேவை செஞ்சால் எதுக்கு காசு தேவைப்படுது? நான் நல்லது செஞ்சுட்டா இந்த பிள்ளை வந்தால் நல்லது செஞ்சான், மறுபடியும் அவனே வரட்டும்னு போட்டுற போகிறேன். ஆமாம், நீ காசை கொடுக்குற அந்த இடத்துல தான் ஊழல் அஞ்சதுக்கான விதையே ஊண்டப்படுது. நீங்கள் பணம் இருக்கிறவங்க தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாகும் போது ஜனநாயகம் செத்து பணநாயகம் வென்றுது. அப்போ பணம் இருந்தால் பதவியை வாங்கிடலான்னு வருது. வாக்கை பெறுவது வேறு, வாக்கை வாங்குவது வேறு. வாக்கை பெறுவதுன்னா சேவை செஞ்சு நன்மதிப்பை பெற்று பெறுவது, வாங்குவதுன்னா பணத்தை கொடுத்து வாங்குறது. அப்போ பதவியை வாங்கிக்கலான்னு இருக்குது பாருங்க. இந்த தொகுதி என்ன விலை? 100 கோடி போடு அப்படின்னா போட்டு முதலீடு செஞ்சு எடுக்கிறேன்னா அவன் சேவை செய்ய மாட்டான். அப்போ அது ஆபத்து. மக்கள் ஏன் வாங்குறாங்கன்னா வறுமை. நான் எல்லா தெருக்கள்லையும் எல்லா அம்மாகிட்டையும் கேட்பேன்ல, இப்போ எப்படி பதில் வருவீங்களுங்க? விடு சீமா, யார் காசு? நம்ம காசு தானே. அப்புறம் இன்னொன்று, எதையுமே செஞ்சதில்லை, இதையாவது கொடுத்துட்டு போயிட்டு விடு, அவன் வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல, இதாவது தரட்டும் விடு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது ஒரு இங்கே வந்து இது ஒரு கலாச்சாரமாக மாற்றிட்டாங்க. காசு கொடுக்கலன்னா ஓட்டு போடும். கேரளாவில் இந்த முறை இல்லை. அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது கேரளாவில் 2 தொகுதியில் போட்டி போட்டாங்க. இங்கே இருக்க பழக்கத்தில் அங்கே போய் வாக்கு காசு கொடுக்க போக மக்களை அடித்து விரட்டிட்டாங்க. இங்கே எப்படின்னா அந்த தெருவில் கொடுத்துட்டு எங்கள் தெருவு காசு கொடுக்காம போகிறீங்கன்னு வீதியில் வாங்கி போராடுறாங்க. மக்கள் கெடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம மக்கள் 5 நாள் பசியை யோசிக்கிறாங்க, 5 ஆண்டு கால பட்னியை மறந்துடுறாங்க. அப்போ பணம் கொடுக்குறவன் வந்து அவன் அதை வந்து நம்முடைய தன்மானத்தை விலை கொடுத்து வாங்குறான். மதிப்புமிக்க உரிமையை எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க அண்ணல் அம்பேத்கர். மதிப்புமிக்க நம்ம உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார். அவர் காலத்திலே ஆரம்பிச்சிருக்கான். அதை சொல்லுங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, வாக்குக்கு காசு கொடுக்குறவன் பாவி, அதை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துறவன் தேச துரோகிங்கிறார். அவரும் சாடியிருக்காரு. பேர் எங்கள் அண்ணா அவர்கள் சொல்கிறாங்க, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானா அப்படின்னு.
இப்போ தவிட்டை கொடுத்து தங்கத்தை வாங்குற ஆளுங்க அவர் ஆளுங்க தான், பூரா அவர் ஆளுங்க தான் வாங்குது. இப்போ அதனால இந்த முறையை கொண்டு வந்துட்டாங்க. அதை மாற்றணும். இப்போ நான் மட்டும்தான் அதில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே காசு கொடுக்குறாங்க. இங்கே காசு கொடுக்காம ஜெயிச்சதுன்னா எங்கள் மாமா திருநாவுக்கரசு ஜெயித்தாங்க திருச்சியில் போன தடவை. இங்கே தம்பி பிடிஆர் தியாகராஜன் இருக்கார்ல, அவர் ஜெயிச்சார். காசு கொடுக்கல, மற்ற எல்லாரும் காசு கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குண்ணா. நீங்க ஆக்சுவலா சொல்றவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து சரியான விஷயம் உண்மைன்னு சொன்னோம்ல. இது கொஞ்சம் ஆச்சரியம். அதே மாதிரி அந்த தூத்துக்குடியில் அம்மா தமிழிசையும் காசு கொடுக்கல. காசு கொடுத்தா ஜெயிக்கலாம்னா அப்படி ஒரு எனக்கு வெற்றியே வேணாம்னு விட்டுட்டாங்க. அதை நம்ம மதிக்கணும் தம்பி. அந்த நேர்மை யார் என்ன சொன்னாலும் மதிக்கணும், சரியானதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி முறை இப்போ தம்பி விஜய் சொல்லியிருக்காருன்றாங்க, நான் வந்து காசு வாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி வரும்போது ஒரு தலைமுறை மாறிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களா. இப்போ எனக்கு போட்ட வாக்குகள் காசு வாங்கிட்டு போட்டதில்லை. அப்போ அந்த நாங்கள் வந்து 30-32 லட்சம் பேர் இருக்கிறோம்னா அது 62 1 கோடியே 22 ஆயிடுச்சுன்னா மாறி அவ்வளோதான். அவங்க உங்ககிட்ட ஃபோன் நீங்கள் பேசுனீங்களா? இல்லை உங்ககிட்ட நேரில் எப்போது பேசுனீங்களா? அவங்க அந்த அரசியல்லாம் பேசினதுக்கு விஜய் அவர்கள் உங்களுக்கு பேசுறதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சிச்சு? பேசுவோம், அரசியல் பேசலை. அவர் ஒரு பக்கம் இந்த படப்பிடிப்பில் இருக்கிறாரு. அது செய்திகளை பரிமாறிக்கிறதா. இப்போ நீங்கள் நெருக்கமாக இருக்கிறீங்கன்னா அதை சொல்லுங்கள், அதை பேசி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. இன்னொரு படம் நான் நடிச்சுட்டு அப்புறம் நேற்று சொல்லுங்கன்னு சொன்னது நான் தான். ஓகே, எண்ட் ஆஃப் த இன்ட்ராக்ஷன் பண்ணுறோம். ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜோவியலாக பேசியிருக்கீங்க. உங்களுக்குன்னு வந்து ஒரு பெரிய ஃபேன் க்ரௌடு வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லலாம் இருக்காங்கண்ணா. அவங்க வந்து ஒரு மீம்ஸ்க்கு கூட வந்து உங்களோட ரியாக்ஷனை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. உங்களோட மேனரிசம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் எப்படி பேசுவீங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் வந்து அதெல்லாம் பார்க்குறப்போ சிலது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், சிலது வந்து உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்கள் மைண்டில் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? நான் என்ன கோட்பாட்டுக்கு வந்தேன்னா, வியர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது. விமர்சனத்தை உரமாக்கு, அதன் ஒரு லட்சியத்தை மரமாக்கு. இப்படி தான் கோட்பாடுகள் எடுத்துகிட்டு போகணும். அது அவன் ஹிட்லர் ஒன்று சொல்கிறான் பாருங்க, என்ன ஹிட்லரெல்லாம் உதாரணம் சொல்கிறாருன்னு நினைக்கிறது. எல்லார்கிட்டையும் நல்லது இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நம்ம பொறுப்பு தானே. நல்லதை எடுத்துக்கிட்டு மற்ற தூக்கி போட்டு போட்டு அவன் சொல்கிறான் பாருங்க. உன்னை எல்லாரும் சொல்கிற கூட்டத்தில் ஒருத்தர் உன்னை எதிர்த்துட்டான்னா நீ வளர்றாயின்னு பொருள். ஒரு கூட்டமே எதிர்த்ததுன்னா நீ வளர்ந்துட்டாயின்னு பொருள்றாங்கிறான். எங்கேயாவது சூழல் ஒன்று விமர்சிக்கிறான்னா நீ பெருமைப்படுறா, யாரோ ஒருத்தனை பொறாமப்பட வச்சுருக்கா இல்லைடா, விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டாங்கிற. அப்போ அதை போய் பொருள்படுத்திக்கிட்டு நீங்கள் பாருங்கள், விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூறுகளை தாங்கி கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட பெற முடியாது. இதுதான் உலகம் பூரா இருக்க எல்லா கோட்பாடும். யார் இங்கே விமர்சிக்கப்படலை? யார் விமர்சிக்கப்படலை? இல்லை, அது நல்லா பாசிட்டிவா நல்லா பண்ணுறவங்களும் நிறைய பேர், அதான் ஜாலியாக பண்ணுறவங்க. நீங்கள் ரெண்டையுமே வெற்றி தோல்வி, பாராட்டு, விமர்சனம் ரெண்டையும் ஒன்றா கருதணும். இப்போ நான் உங்களுக்கு அண்ணன் சொல்லித்தரேன், என் தம்பி தங்கைகளுக்கு விவேகானந்தர் சொல்கிறத பின்பற்றுங்க. உன்னை ஒருத்தன் புகழும்போது காதை பொத்திக்க, இகழும்போது வாயை பொத்திக்க. ரெண்டும் உனக்கிட்ட. நீ இகழும்போது நீ வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கல, கோவத்தில் நீ தான் பேசி அதாயிரும். புகழும்போது காதை மூடினா பாடு எதை பேசிட்டு போகிறேன். நீ என்ன எதையுமே உனக்குள்ள வாங்க, எதுவுமே எடுத்துக்கொடு. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராதுறாங்க. அதை தான் நீங்கள் பின்பற்றணும். இதில் போய் குழப்பிக்க வேண்டியதில்லை. அவன் விமர்சிக்கிறான்னு. நான் என்ன என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன், தம்பி தங்கச்சிகளுக்கு, நம்மளை விமர்சிக்கிறது அவன் வேலை, அவனுக்கும் சேர்த்து போராடுறது நம்ம வேலை. இந்த வேலையை பாரு. ஆனால் அது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறது என்னென்னா, உங்கள் கட்சியில் இருக்கிற நிறைய இந்த ட்விட்டர்லலாம் நான் நிறைய பேர் பார்ப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க. லைக் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கும், அவங்க அவ்வளோ அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருப்பான், அந்த பையன் அவ்வளோ அரசியல். அது கொஞ்சம் என்றைக்குமே நான் வியந்த ஒரு விஷயம் உங்கள் கட்சியில். எனிவேனா இதை முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் தான், ப்ராபப்ளி சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட். தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கிறது, ஒருத்தங்களை எப்படி தமிழர்னு சொல்கிறது, இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து அடிக்கடி எனக்குள்ளேயுமே ஒரு கேள்வி வரும். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வந்து ஃபார் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணல. இது புதுசாக என்ன கோட்பாடு, இந்த கோட்பாடை நான் சொல்கிறேன்னு நினைக்கிறது சரியில்லை. எனக்கு முன்னவர்கள் நிறைய தொடங்கி நாங்கள் தொடரலை, நான் தொடர்றேன். இதை தொடங்கினது நான் இல்லை, எங்கள் தாத்தா சிப்பாயத்தினார் தான். அதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய அரசியல் கியா விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, மறைமலடிகள், பெரும் மேதைகள்லாம் எடுத்து எங்கள் முன்னோர்கள் தொடர முடியல, அது நான் தொடர்றேன். இப்போ நீங்கள் இதை வந்து அண்ணன் நான் சொல்கிறேன், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல்னு என் வேதம் சொல்லுது. வீட்டையும் நாட்டையும் நீயே ஆள்ற மாதிரி பார்த்துக்கிடாங்குது. இதை நான் இப்போ கடைப்பிடிக்கிறதா இல்லையா? இப்போ பாருங்கள், உன் இனம் சார்ந்தவனிடத்திலே உன் அரசாட்சி ஒப்படைப்பாய், உன் இனம் சாராத ஒருவனிடம் நீ ஒப்படைத்து விடாதே, இயேசுவரான்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலை. எங்கள் பாட்டன் தீரன் சின்னமலை இவ்வளோ பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டையால் நம்மள ஒருத்தன் கூட விட தகுதி இல்லை அப்படின்னு அன்னைக்கு இப்போ தீரன் கேட்டால் அன்றைக்கி அவன் பேரன் கேட்குறேன். ஏன் இதுன்னா தம்பி, ஒவ்வொரு தேசிய இனங்களும் மொழி வழியே மாநிலங்களை பிரித்து கொண்டு போயிட்டுது.
பிரித்து கொண்டு போய் அவரவருக்கான அரசியல் கட்டமைப்பு அதிகாரத்தை நிறுவிட்டாங்க. அப்படி வரும்போது அவரவர் மொழி, கலை, கலாச்சார, பண்பாடு. இப்போ மகாராஷ்டிராவில் விளம்பர பலகையில் வணிக நிறுவனங்களில் மராட்டியில் இல்லைன்னா 2 மடங்கு சொத்து வரின்றான். மாற்றி எழுதுவான்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணன் என் நாட்டிலேருந்து வரியை கட்டிடுறேன். தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரி. நான் தான் 2வது இடத்துல இருக்கேன். 2 வரி என் தாய்மொழியில் கடிதம் எழுத முடியாதா? எதுக்கு ஹிந்தி இங்கிலீஷில் எழுதுற? இப்போ ஹிந்தி இங்கிலீஷில் கொடுக்குற நீ சமஸ்கிருதத்தில் பாராளுமன்றத்தில் கல்வெட்டு வச்சிருக்கல. இந்த பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை ஏன் சமஸ்கிருதத்தில் வெளியிடல? இதை கேட்கணுன்னா நான் ஆட்சியில் இருந்தால் தான். இது என் நாடு, என் மலை, என் மக்களின் கல்வி, என் பிள்ளைகளின் கல்வி, அவர்களின் உணவு. இது என் ஆறு, என் மணல், என் மலை, என் காடு, என் நிலம்னு வரும். இல்லைன்னா எல்லாமே காசாக தானே பார்க்கப்படுது. இப்போ நீ அண்ணன் வந்தோன்னா நீங்கள் ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கிறதெல்லாம் பெரிய வித்தை நினைக்காதீங்க. ஒரு நொடி வேலை. ஆனால் அது ஆக்சுவலாக முடியவே முடியாது. கிரவுண்ட் லெவலில் ஒரு 100 ரூபாய் வாங்குற ஒரு பாஸ்போர்ட்டுக்கு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் சும்மா தம்பி. மாற்றிடலாம். எல்லா இடங்களையும் கருவி வச்சு எல்லாம் மாறும் தம்பி. தலைமை மன்னன் எவ்வழி, குடிகள் அவ்வழி, தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. நான் அதை விரும்பலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்டால் தானே தம்பி உங்ககிட்ட காசு எனக்கு மாதம் இவ்வளோ கட்டினா தானே இந்த துறை சார்ந்து கையேந்த போகிற. நீ ஒன்றும் இல்லை தம்பி. ஆக சிறந்த கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நல்ல மருத்துவத்தை நீ கொடுத்துட்ட நாட்டு மக்களுக்கு காசு எதுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? உணவுக்கு தானே. வேளாண்மை நானே செஞ்சுட்டேன்னா உங்களை மாதிரி வாரத்தில் 5 நாள் உப்புமா போடாமல் நானே நாட்டுக்கோழி பண்ண வச்சுருப்பேன். நானே மாட்டு பண்ண வச்சுருப்பேன். 1/2 லிட்டர் பால் 2 முட்டை குடிச்சிட்டு போயா விளையாடியா அடியா பார்ப்போம்னா நாங்கள் எப்படி இருப்போம்னு நினைக்கிறீங்க தமிழர்கள்? ஒரு கனவு தானே தம்பி, தொலைநோக்கு தானே. என் தலைவன் அந்த கனவை படைத்தான். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் இப்படி வாழணும்னு ஒரு கனவு விஷங்கிறாங்க. ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறான்? உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு பெருங்கனவை சுமந்து நில்றான். அதான்டா உலகத்திலே பெருசுங்கிறேன். நாங்கள் எங்கள் அடிமை இனத்தின் உரிமைங்கிறோம். இப்போ நான் போய் காவிரியில் எதுக்கு தண்ணியை கெஞ்சிக்கிட்டு இருக்கணுங்கிறேன். நான் 4500 டீம்ஸ் இருக்குதுல்ல. நான் கணக்கில் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் என் கட்டுற தரமாட்டேங்கிறான்ல. ஏறி வெட்டுறேன், நான் மயம் கட்டுறேன்னு கொடுத்துருவேன். எடுத்து வெட்டு இப்போ வெட்டிக்கப்பா அப்படின்றேன். என்ன கேட்குறோன்னு இருக்குல்ல தம்பி. இப்போ 4 வழிச்சாலைக்கு இடம் கொடுத்தது யார்? நாங்கள் தான். 8 வழிச்சாலைக்கு வேணாம்ங்கிறது யார்? நாங்கள் தான். இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் கட்ட இடம் கொடுத்தது யாருக்கு? நாங்கள் தான். இப்போ வேணாம் இருக்கிறது போதும் சாமி. சுமார் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிறான் ஆல் இஎஃப் மாசரு. நீ சிறியதே அழகுங்கிற அவன் சொல்கிறான். எல்லாத்தையும் நீ இருக்கிறத வச்சு தண்ணீரை வடை. அதை விட்டுவிட்டு சும்மா பேராசப்பட்டு போட்டு அழிக்காதுன்னு சொல்லுவாங்க. என் நிலத்தை நான் ஆள்வதானே தர்மம். அவர் நிலத்தை அவர் ஆளணும், என் நிலத்தை நான் ஆளணும். யாரும் வரலாம், வாழலாம். எங்கள் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் வாங்க, ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழ்வோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்றா நிற்போம். நாங்கள் தான் சற்று கொஞ்சம் முன்னால் நிற்போம். நீங்கள் கட்டபொம்மன் படையில் என் பாட்டன் வெள்ளையத்தேவனும் இப்போ சுந்தரலிங்கம் இருந்த மாதிரி என் படைக்கு எத்தனை தளபதியும் இருங்க. நான் மன்னன் நான் இருந்தால் தான் என் மொழி நான் வந்தவொன்னே பாருங்கள். ஒரு இடத்துல நீங்கள் இந்த மாதிரி தங்கிலீஷில் விளம்பர பலகை இங்கிலீஷில் டிம்பர் டிப்போ, டி இம்பர் டிப்போ அப்படி தான் எழுதுவோம். டி ஸ்டால், டி தமிழர் இருக்கும், ஸ்டால். இது என்ன தங்கிலீஷு? இப்போ நாங்கள் தமிழர்கள் இல்லை, அவன் இங்கிலீஷ்காரன், நாங்கள் தங்கிலீஷ்காரன். இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். தமிழ் மீட்சி தான் தமிழர் எழுச்சி. தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வந்தால் தான் தமிழர். அப்போ தமிழர் ஆட்சி வந்தால் தான் தமிழ் மீட்சி வரும். இப்போ எப்படி என்ன பண்ணலாம்? ஆனால் இதில் வந்து 2வது ஒரு மொழி பேசாத அருமை தெரியும். இப்போ யார் தமிழர்? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க தமிழரா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களா அப்படிங்கிற ஒரு கணக்கு கேட்பாங்கல்ல. அப்படி போய் தமிழ் பற்றாளர், தமிழ் உணர்வாளர் அப்படிலாம் இருக்குது. தமிழ் பற்றாளர் உணர்வாளர் கால்டுவெல் போப்பு, ஜி போப்பு, ஜோசப் பேஸ்கி, வீரமாமுனிவர், இவங்கெல்லாம் தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள். நாங்கள் தமிழர் ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் வேறு. நாங்கள் ஈழ விடுதலை போராளி. அந்த விடுதலைக்காக அரசியல் செஞ்சு போராடுறவர்கள். 2க்கு வேறுபாடு இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணன் சொன்னதுக்கு சொல்கிறீங்க, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோங்கிறான். என் நாட்டில் ஆட்சினோட சொல்லுங்க. யார் ஆட்சியில் பாடுறான்? இந்த பாருங்க, வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடணும் பாரதிதாசன் பாட்டை எங்கே வந்து பாடுறான் பாருங்க. நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறிக்கில் முளைத்திட்ட அந்த அயலாராட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசங்கிறான். நறுமலச் சோலையில் நரிபுக விடமாட்டோம் நாம் தமிழர் என்று முரசறைவாய் வெறிகொண்டு புகும் இந்த அயலாராட்சி வேறற்று போகட்டும் கொட்டடா முரசுங்கிறான். யாருக்கு சொல்கிறான்? வெள்ளைக்காரன் காலத்தில் பாடல. இந்த திராவிட கோஷ்டிகள் மாடல் ஆட்சியில் தான் பாடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ பாருங்க, சிங்கத்தின் குகைக்கில் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம்.
பொங்கும் உணர்வில் எழுந்தமிழரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறாம்ப. யாருக்கு பாடினா? எல்லாம் எனக்கு தான் பேரனுக்கு பாடி வச்சுட்டு இருக்கான். எந்திரா தண்ணி ஊற்றி எழுப்பினா கூட தாமதமாக வெண்ணி ஊற்றி எழுப்பிட்டு இருக்காங்களே. வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதைகே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா உலகால உனதுதாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளிதமிழான்றான். நீங்க நான் அதெல்லாம் சொல்லல. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை இருந்தமே அவை ஏறிடுமே உன் அதிகாரம் நிர்வாகினான். அது எல்லாத்தையும் நிறுவனது எங்க தலைவர் தான். என் பாட்டன் கடல்லாம் அதிகாரம் நிறுவிட்டான், வானில் நிறுவலை. வான்படை கண்ட ஒரே தலைவன் எங்கள் தலைவன் தான். அதனால் இது நானாக சொல்லலை, என் முன்னோர்கள் வகுத்த கோட்பாடு. அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நிலத்தில் அவரவர் ஆள்வதும் அடிப்படை உரிமை தானே தம்பி. அதுதானே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. ஒரு 5 ஆண்டு அண்ணன்ட்ட ஆட்சி வரும்போது இந்த கேள்வியெல்லாம் செத்து போயிடும். உண்மையிலேயே அவன்கிட்ட அப்பவே கொடுத்துருக்கலாம் ஐயா, எப்படியா இருக்குன்னு. அன்னைக்கு நீங்கள் அரசு பேருந்து எப்படி இருக்கும், தனியார் பேருந்து, அரசு கல்லூரி பள்ளிகள்லாம் காத்தாட விட்டுருவேன். இந்த தனியார் பள்ளி கல்லூரியெல்லாம் காத்தாட விட்டுருவேன். அரசு பள்ளியை நோக்கி பிள்ளைகள் ஓடி வருவோம். ஏன் தரம் உயர்த்திடுவேன். டெல்லியில் பண்ணுற மாதிரி சொல்கிறேன். அதான் சொன்ன மேடையில் சொல்லியிருக்கேனே, அவர் நட்சத்திர வெடி மாதிரி பண்ணிட்டாப்பி. அதனால தான் ஆமாம், அதை என்னால் முடியாத தனிச்சின்னு எப்படி கெஜ்ரிவால் முடியும், சிமரால் முடியாதாடா முடியும்னு நினைப்பா. முடியும். அது மாதிரி இது ஒரு தேசியனத்தின் உரிமையில் அது வருது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல மாநில தன்னாட்சின்னு சொல்கிறீங்கல்ல, தன்னாட்சியில் இதுவும் வருது. எது வருது? அந்த மண்ணை ஆந்திரரில் தெலுங்கு ஆள்வது, அந்த மண்ணை கர்நாடகாவில் கன்னடர் ஆள்வது. அதெல்லாம் அந்த மாநில தன்னாட்சியில் மாநில உரிமையில் அந்த மண், அந்த இனம் சார்ந்த மகன் அந்த மண்ணை ஆளுகிற உரிமை தான் முதன்மையான உரிமை. அந்த உரிமை இருந்தால் தான் மற்றதெல்லாம் காப்பாற்றப்படும். இப்போ நாங்கள் இருந்திருந்தால் நீங்கள் கட்சிக்கு கொடுத்துருக்க முடியுமா? லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தி ஸ்தம்பிக்க வச்சிருக்கு, உரைய வச்சிருக்க முடியாதா? அப்போ வந்து 376 பயன்படுத்தி இந்த ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்கன்னு பயந்துட்டு விட்டுட்டாங்க. அப்போ கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாநில உரிமை கல்வி எதுக்கு அங்கே போகுது? ஒவ்வொன்றுக்கும் அவன்கிட்ட கேட்கணும். மருத்துவம் அவன்கிட்ட கேட்கணும். மருத்துவமனைக்கு வரவங்கன்னா அவன்கிட்ட கேட்டுட்டு தான் தர முடியும். அப்போ எல்லா அடிப்படை உரிமைகளையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்போ ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்கும்போது அது மொனாப்பொலியின் சர்வாதிகாரமாக கூட இல்லை, கொடுங்கோன்மையாயிருது. இல்லைன்னா ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொல்லி எங்களை பரிதி வைக்க விடுவீங்களா? சரி, அப்படி ஒரே நாளில் மது இல்லைன்னு சொல்லுங்க, ஒரே நாளில் ஒழிச்சிருங்க, நாங்கள் கும்பிடுவோம்ல. அப்போ அப்படி இல்லை பண்ண மாட்டோம். அதனால சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என் மொழி மீட்சி வரணும், என் இனம் தன்மானத்தோடு வாழணும். இலவசம் எப்படி வலிக்கும் பாருங்க. ஆறுதலால் காயங்கள் ஆறாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கி ஒரே சொல் இலவசம்ங்கிறது. நானா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் எப்படி சொல்லியிருக்காரு? இலவசம் வந்து எவ்வளவு ஒரு வீழ்ச்சி திட்டம் தம்பி. என்ன இலவசம் கொடுக்குற? புடவை வேட்டி, மானத்தை மறைச்சு கட்டிக்கிற வேட்டி சேலை கூட வாங்க முடியாத ஏழ்மை ஒரு விலையை ஆத்தாளப்பன் வச்சுவிட்டு என்ன நீ சாதனை பண்ணிட்ட? இலவசத்துக்கு கையேந்த வேண்டிய நிலை இல்லாத நாட்டு குடிகளை அவனோட வறுமை ஏழ்மையை ஒழித்து வாழ்வாதாரத்தை பெருக்கு. 1000 ரூபாய்க்கு 60 வருஷம் ஆண்டு 1000 ரூபாய்க்கு எங்கள் அம்மாவை கையேந்த வச்சுவிட்டே. நீ ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பாதிக்க முடியாதா? என்னைய பெற்றவ மாதத்துக்கு 3000க்கு தண்ணி வாங்கி குடிக்கிறாளே, 1000 ரூபா வச்சு என்ன பண்ணுவேன்? 1000 ரூபாய் நீ வச்சுக்க, தூய தண்ணீரை விநியோகம் பண்ணிடு எங்கள் தாய்க்கு. நீ கல்வியை, தரமான கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா, நான் பஸ் கட்டணம் எடுத்துக்கிறேன். அதான் நடக்கிறது. இதை இலவசம் பண்ணிட்டு அதை காசு கொடுத்து படிக்க வச்சுக்கிட்டியே, எவ்வளவு கொடுமையாக இருக்கு. பியூட்டிஃபுல்லி செட். ஐ மீன் இந்த கேள்வி வந்து நான் நிறைய இடங்கள்ல வலையொலிகள் யார் தமிழர் அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்க. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயனானேங்கிறார். என் தாத்தாவே சொல்லிவிட்டார், நான் ஒன்றும் சொல்றது இல்லை. தமிழனா பிறந்து தமிழினத்துக்கு காட்டி கொடுத்து துரோகம் பண்ணுறவனு இருக்கான்ல, தமிழனா இல்லாமல் தமிழனுக்காக நின்று செத்தவனும் இருக்கான்ல. எவன் தமிழுக்காகவும் தமிழனுக்காகவும் வாழ்கிறானோ, இறுதி வரை உறுதியாக நின்று வாழ்கிறானோ, அவனெல்லாம் தமிழன். அப்படி வச்சுக்கணும். ஒரு விஷயம் என்னன்னா, இன்டர்நெட்டில் வந்து என்னை சம்டைம்ஸ் கலாய்க்கணும், ஒரு பாராட்டணும், 2 ஆஸ்பெக்ட்லையுமே வந்து எனக்கு விக்கிபீடியான்னு சொல்லுவேன். நான் நிறைய டெய்லி ஏதாவது ஒரு கருத்து எடுத்து பேசுகிறேன். ஆனால் ஒரு நாள் உங்ககிட்ட உட்காந்து பேசுகிறப்போ சாக்ரட்டிஸ்ல ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற மண் சார்ந்த அரசியல் வரைக்கும் நீங்க இவ்வளவு டீடைலா பேசுறப்போ எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கடைசியா முடிக்கிறப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு ரெக்வெஸ்ட், கேள்வி கூட இல்லை, இது ஒரு விண்ணப்பம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாடல்கள்ல ஒரு முக்கியமான பாட்டு வந்து வட்ட வட்ட பாறையில நீங்க பாடின விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்து இங்க என்னோட ஸ்குவாடுக்காக பாடி முடிச்சிங்கன்னா நாங்கள் அதை பயங்கரமா கொண்டாடிடுவோம். அதையே விட பாடுறேன். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே
சொந்தமுள்ள அத்தை மகனை அடக்கும் கிடுக்குத்தாலும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா அடக்கும் கிடுக்குத்தாலும் சோரண கெட்ட மாமன் பொண்ணே சோரண கெட்ட மாமன் பொண்ணே சோரனுக்கு வேணாண்டி சொந்தமுள்ள அத்தை மகளை அடக்கும் கிடுக்குத்தாலும் உன்னோட சொல்லு மட்டும் போது மழி இடக்கும் கிடுக்குத்தாலும் அது ரொம்ப தேங்க்யூ ரொம்ப ரொம்ப ஸ்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஃபுல்லாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து உங்களோட தமிழக அரசியல் கிடையாது, உங்களோட இயற்கை சார்ந்த ஒரு குளோபல் பொலிட்டிக்ஸை வந்து நீங்க இங்க பேசிட்டு இருக்கீங்கிறது எனக்கு உங்ககிட்ட பர்சனலா இப்போ இன்ட்ராக்ட் பண்றப்ப எனக்கு தான் தோணுது. நீங்க பேசுறது தான் கிரெட்டா தன்பர்க் அங்க பேசிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து யூரோ சமிட் நடந்துச்சு, பாரிஸ் சமிட் வந்து இந்த இயற்கையை காக்கணுங்கிறது அதெல்லாம் நீங்க இங்க தமிழ்நாட்டில் பேசிட்டு இருக்கீங்கிறது மகிழ்ச்சியா இருக்குண்ணா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி நன்றி எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி. இந்த கல்வி வந்து நான் வேற தரத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றப்போ அதுவுமே இப்போ வந்து கிண்டல் கேலி அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கூல் எப்படி இருக்குன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீலே இருக்காது, ஏதோ ஒரு பெரிய ஹோட்டல் ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும், நீச்சல் குளத்துலேருந்து அந்த ஸ்டேடியம் அது இதுன்னு உள்ள எல்லாமே வச்சுருப்பாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூல்னு என்ன சத்தியமாக நம்ப முடியல. அது பார்த்துட்டு இது கவர்மெண்ட் ஸ்கூல்ப்பா அந்த ஊர்லன்றப்போ பயங்கரமான ஷாக். அவங்களால எப்படி முடிஞ்சு அப்போ எப்படி அப்படி ஒரு தரத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்குதுன்னா எவனா ப்ரைவேட்டுக்கு போவானா? இங்கேயே எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, எதுக்கே அப்போ நான் கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு கொடுத்து ப்ரைவேட்டில் சேர்க்கணும், இங்கே எல்லாமே தராங்களே ஃப்ரீயா இங்கேயே சேர்க்கலாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் மாறிடாது. அதெல்லாம் இங்கே பண்ணணும், அதை பண்ணாலே எல்லாருமே வந்திருப்பாங்களே. அதை பண்ணாமல் விட்டுட்டு இங்கே குவாலிட்டி இல்லை தரம் இல்லைன்றதுக்கு தான் அங்கே போகிறது. இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஏழை மக்கள் கூட கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து நம்ம வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கணும், அப்போ தான் அவன் கல்வியில் உயர்வான்ற அந்த எண்ணம் வர வச்சது எதனால்? இதனால தான் தரம் இல்லாதனால தான் நான் போனால் எதுவுமே கிடைக்கல. வரான் ஒரு ஆளுக்கு துணியோட போகிறான், என்னடா கற்றுக்கினா செஞ்சேன்னா இங்கிலீஷ் சரியாக பேச வரல பண்ண வரல அப்படின்னா இங்கே தரம் இல்லை, அதனால அங்கே போகிறாங்க. அப்போ தான் நம்ம வாழ்க்கை தரம் முன்னேறம் பண்ணோம் அப்படின்ற நினைப்பு வர வச்சது யாரோட தப்பு? ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் பார்த்த இதுவில் வந்து மக்கள் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் பணத்தானே எங்களுக்கு பண்ணனா எங்கள் பணத்தானே எடுத்து பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு இப்போ கேள்வி கேட்க வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு என்னோட பர்சனலாக நான் நினைக்கிறது என்னென்னா, நம்ம கட்டுற வரிக்கு என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வரணும். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம வந்து எங்கள் பணத்தை தான் பண்ணன்ற கேள்விக்கே வந்திருக்கிறோம். அடுத்து நம்ம கட்டுற வரி வந்து என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ செலவாச்சு, என்ன வச்சுட்டு இருக்கீங்க, நம்ம கொடுக்குற காசு என்னதான் அது, அந்த வரி கட்டுறோம் ஓகே, எல்லாம் நாங்கள் கரெக்டாக கட்டிடுறோம் ஓகே. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ வருமானம் வந்துச்சு, இல்லை இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ இருக்குன்றத என்றைக்கு நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுறீங்களோ அன்றைக்கி தான் வந்து ஒரு அரசியலில் எந்த ஒரு பிளாக் எதுவுமே இல்லைன்றதே எங்களுக்கு தெரிய வரும். அதை நோக்கி போனோம், அதை நோக்கி மக்கள் வரணுன்றது தான் என்னோடய ஆசை, பெரிய ஆசை. அது அப்படி வரணும் கேள்வி. இப்போ இந்த அளவுக்கு வந்ததே சந்தோஷம், இன்னும் அந்த கேள்வி வரணும். அதனால தான் நான் முன்னே ஒரு வீடியோ சொன்னேன், வெளிநாட்டிலலாம் வந்து தரம் உயர்ந்துச்சு அங்கே போயிடுச்சு அப்படின்னா இதுதான் அங்கே மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சது. மக்கள் கேள்வி கேட்ட ஆரம்பிச்சதுனால அது வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொடுத்துலாம், நம்ம கரெக்டாக இருக்கோம்ப்பா அப்படி எல்லா அரசாங்கம் பார்த்துக்கணும் அப்படி எந்த கேள்வியும் கேட்காம இருந்தோம்னா இப்படியே தான் இருப்போம். கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும், மக்கள் கேள்வி கேட்கணும், மக்கள் ஆச்சுன்னா மக்கள் கேள்வி கேட்கணும். அவங்க வந்து எது சொன்னாலும் நம்ம ஐயோ கப்சிப்புன்னு வாய் மூணு இருக்கணும் அப்படின்னு இருந்தோம்னா எந்த மாற்றமும் இருக்காது, இப்படி தான் இருக்கும். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது எனக்குள்ளேயுமே நான் நிறைய சொல்லிக்கிறது. நல்லது வந்து கெட்டவங்கிட்ட இருந்தால் கூட எடுத்துப்பேன், ஆனால் கெட்டது வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்தால் கூட நான் எடுத்துக்க மாட்டேன்றது. இது எனக்குள்ள நான் அடிக்கடி சொல்லிக்கிறது. யார்கிட்டனா இருக்கட்டும், அவன் எதிரியாகட்டும் என்னென்னா அவன்ட்டு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல குணம் இருக்குது, அது எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அப்பா அம்மா அவங்க வந்து இது பண்ணால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நிற்கிறது தப்பு. அது தப்புனா தப்புன்னு தான் நிற்கணும், கரெக்டுனா கரெக்டுன்னு தான் நிற்கணும். அது எதுவானா இருக்கட்டும் யாரானா இருக்கட்டும், அது எடுத்துக்கிறது நல்ல விஷயம். அப்புறம் இந்த இயற்கையை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இப்போது வளர்ச்சின்றோம், அதாவது வளர்ச்சி அறிஞ்ச நாடுன்றோம். நான் ஒரு இமேஜ் பார்த்து அது கிடச்சா நான் போடுறேன் வீடியோவில். அதாவது அப்போ வந்து பில்டிங்காக ஃபாரின் சொல்லிட்டு இருக்கேன், பில்டிங்காக ரோடாக இருந்த இடம் இப்போ போய் பார்த்தா ஃபுல்லாக மரமாகவும் மரத்துக்கு நடுவில் பில்டிங்காகவும் அந்த ரோடு இருந்துச்சு பாருங்க, பள்ளமாதிரி ரோடு இருந்துச்சு, அங்கே வந்து தண்ணி போயிட்டு இருக்கு இப்போ. அதாவது அப்படி இருந்தது இப்போ ஆறா மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு, அதில் போட்டு விட்டு கப்பல் போயிட்டு இருக்கு. அப்படி இருந்தது இப்படி மாறிட்டு இப்போ இதாண்டா வளர்ச்சின்னு அங்கே காட்டிட்டு இருக்கு. ஆனால் நம்மளுது எப்படி இருக்கு, அப்படிதான் ஆச்சு, பசுமையா இருந்துச்சு. இப்போ போய் பார்த்தா அந்த மரத்தை வெட்டிட்டு ரெண்டு பக்கம் எதுவும் இல்லாமல் ரோடு தான் இருக்குது, அங்கங்கே பில்டிங் இருக்குது. இதை வளர்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணா, அதுலடா வளர்ச்சி, நாங்கள் தானே முட்டாள்தனம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் வெட்டிட்டு அனல் காத்துல உட்காந்து சுவாசிக்க முடியாம இருந்தோம், இப்போ இதுதாண்டா வளர்ச்சின்ட்டு மரம் வளர்த்து இயற்கையை வளர்த்துட்டு இருக்கோம், தண்ணி என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கோன்ட்டு அப்படி போயிட்டாங்க. நம்ம அப்படிதான் இருந்தோம், அது வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழிச்சிட்டு
பில்டிங்காக கட்டிட்டு ரோடை போட்டுட்டு இதை வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதை நம்மளுக்கு புரிய வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பாருங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இத்தனை வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு புரிஞ்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு இருந்ததை அழிச்சிட்டு இதை நோக்கி போயிட்டு இது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சு திரும்ப இயற்கையை வளர்த்து வரணும். இதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ என்ன பண்ணணுமோ தெரியல. அந்த இமேஜ் நான் காட்டுறேன், அதுலேயும் நமக்கு புரிஞ்சிடும் என்ன தப்பு நம்ம பண்ணிட்டு இருக்கோன்றது. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.